வணக்கம். இப்போ சௌந்தரிய லகரியில் 3வது ஸ்லோகத்துக்கு உண்டானதை பார்ப்போம். நம்ம 3வது ஸ்லோகம் அவித்யானாம் அந்தஸ்து மிரமிகிற தீபநகரி அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எதை பேஸ் பண்ணி சொல்கிறது அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் உள்ள புதனை மேம்படுத்தக்கூடிய புதன் பகவானை, புதன் கிரகத்தை மேம்படுத்துறதுக்கு உண்டான ஸ்லோகம் இது. இப்போ இந்த ஸ்லோகத்தை எப்படி பாராயணம் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஹ்ரீம்ங்கிற அக்ஷரத்தை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் இட்டு நடுப்புற அந்த ஹ்ரீம் மேலேயும் நடுப்புற ஒரு மஞ்சள் குங்குமத்தையும் இட்டுட்டு சுவாமிகிட்ட வச்சுக்கணும். 8 வகையான புஷ்பம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு அம்பாளோட திருவடியை மனசில் தியானம் பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை உங்களால் எவ்வளோ தடவை முடியுமோ, காத்தாலேருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு மினிமம் 27 தடவை வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை நீங்கள் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ண 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 சர்வ வித்யா பிராப்தி சித்தியாகுங்கிறது நிதர்சனமான உண்மை ஒன்று. 2வது, அன்பாள் கனவுல தரிசனம் கொடுத்து நமக்கு சர்வ கடாட்சமும் தந்தருள்வாள். எந்த குழந்தைகளுக்கு கல்வி இன்னும் கொஞ்சம் மேலே படித்தா நன்னா இருக்கும், அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நன்னா திறமையாக வந்தால் நன்னா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அந்த குழந்தையை சார்ந்தவா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ண 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 நிச்சயமாக அது சித்தியாகும், சகல கலைகளையும் சித்தியாகுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமே. சரி, இதுக்கு நம்ம நைவேத்தியமாக என்ன கொடுக்கலாம்? இதுக்கு நைவேத்தியமாக உளுந்து வடை, ஒரு 5 உளுந்து வடை, நான் மினிமமாக சொல்கிறேன், உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 5 உளுந்து வடையாவது வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியத்தை பண்ணிடுவோம். கடைசியில் இது பண்ண 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 நமக்கு சகல கலைகளும் சித்தியாகுங்கிறது நிதர்சனமான உண்மை.